ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய இதிகாசங்களோட குட்டி குட்டி கதைகளை பார்க்கலாம். இது உங்கள் தேடு தமிழா தேடு. நான் உங்கள் ஸ்ரீ. இன்னைக்கு ராமாயணத்தில் உள்ள கைகேயியோட கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். கைகேயி அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் கோவமும் வெறுப்பும் தான் வரும். ஏன் அப்படின்னாக்கா அவங்க ராமனை 14 வருஷம் வனவாசம் அனுப்பிட்டாங்க. அப்படி 14 வருஷம் அவங்க வனவாசம் அனுப்பிட்டு அவங்களுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது ஹனுமன் சொல்லும்போது தான் அவங்க பையன் பரதனுக்கே தெரியும். ஆமாங்க, ராமனோட வனவாச காலம் முடிஞ்சு ராமன் ராமாயண போரெல்லாம் முடிச்சுட்டு அரண்மனைக்கு திரும்பும்போது அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஹனுமன் தான் அரண்மனைக்கு வந்திருப்பாரு. அப்போ அரண்மனையில் இருந்த பரதன் கிட்ட கேட்டிருப்பாரு, எங்கே மாதா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. மாதா எங்கன்னு சொல்லி கேட்டோன்னே பரதன் கேட்டிருப்பாரு, யார் கௌசல்யா மாதாவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹனுமன் சொல்லியிருப்பாரு, இல்லை கைகேயி மாதா அப்படின்னோடனே பரதன் கேட்பாரு, என்ன ராமனை காட்டுக்கு அனுப்புன அவளை போயிட்டு நீ மாதான்னு சொல்லிட்டு இவ்வளோ போர் முடிஞ்சு வந்த உடனே அவளை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட கேட்பாரு. அப்படி கேட்கும்போது தான் ஹனுமன் சொல்லுவார், கைகேயி மாதாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லுவார். அது என்ன அப்படின்னாக்க, கைகேயிக்கு எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு சக்தி இருந்திருக்கும். அப்படி அவங்க எதிர்காலத்தை கணிக்கும் போது அந்த நாட்டில் யார் அரசராக இருக்காங்களோ அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, அவங்க இறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை கணிச்சிருப்பாங்க. அப்போ தான் அவங்க இதை கணிச்சதுக்கப்புறம் அதிர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ராமன் அரியணையில் இருந்தால் அவன் இறந்துடுவான், அவன் இறக்கக்கூடாது, இந்த நாட்டுக்கு அவன் தேவை அப்படின்ற ஒரு காரணத்தினால ராமனை 14 வருஷம் வனவாசம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தசரதன்ட்ட போய் தன்னோட 3 வரங்களில் ஒரு வரத்தை கேட்பாங்க. 2வது வரமாக தன்னோட பையனை அவங்க அரியணையில் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பரதன் அரியணையில் ஏற மாட்டான், ராமன் இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு வரமாட்டான். ஏன்னா 4 பேரும் அப்படி வளர்ந்தவங்க. ராமனோட இடத்துக்கு பரதன் வரணும்னு நினைக்க மாட்டான், அப்போ அரியணையில் ஏற மாட்டான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தசரதரும் வேறு வழி இல்லாமல் இந்த வரங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு ராமனை வனவாசம் அனுப்பிட்டு தான் பையனை விரிஞ்ச சோகத்திலேயே இறந்துடுவார். அப்போ அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, தன்னோட புருஷன் இறந்தாலும் பரவாயில்ல, நம்ம விதவையானாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளோட பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவங்க இதை செஞ்சுருக்காங்க. இதை ஹனுமன் சொல்லி முடிக்கும்போது பரதனோட கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை இவ்வளோ நாளாக தப்பாக நினச்சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தன்னோட அம்மா காலில் விழுந்த மன்னிப்பு கேட்குறாரு. இந்த மாதிரி யாருக்கும் தெரியாத பல அடுத்தடுத்த தகவல்கள் நம்மளோட பேஜில் வரும். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.